எங்களை வந்து ஒரு குற்றவாளி மாதிரி பேரை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. எல்லாமே லோக்கல் உள்ளவங்க பங்காளிகள் அங்கார்கள் தான். வெளியூர்காரங்க வராங்க, பேர் வாங்கிக்க. அதே சைடுல இருந்து கேரளாக்காரங்க வராங்க, அவங்கள்ட்ட பேர் வாங்கிக்க. நான் தான் சொல்லி நான் தலைவரியை மேலே போட்டுக்க. ஒவ்வொரு டீப்பும் நம்ம போகும்போதெல்லாம் பல இணையர்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து 10 இன்ஸ்பெக்டர் பேசுகிறாங்க. இப்படி 10 இன்ஸ்பெக்டர் போய் நீங்கள் மலைக்கு எத்தனை பேர் போவீங்க, எப்போ போவீங்க, இல்லை நீங்கள் தொழுகை முடிச்சு எப்போ வருவீங்க, இதெல்லாம் நாங்கள் நோன்பு வச்சு எல்லாம் பண்ணி ஒரு நிம்மதியாக போய் தொழுக முடியல. இன்றைக்கி காலையில் நடந்தது. நாங்கள்லாம் வந்து பேர் கொடுத்து தான் போகணும் அப்படின்ற பட்சத்தில் எங்களை வந்து கொஞ்சம் நிப்பாட்டினாங்க. அது வந்து வழக்கத்தில் இல்லாத, முக்கியமாக இந்த இந்தியாவில் வாழக்கூடிய மக்களும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒற்றுமையுடன் மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று எந்த ஒரு நோக்கம் இல்லாமல் இறைவனிடம் நாங்கள் இந்த 1 மாத காலமாக பிரார்த்தனை செஞ்சிருக்கிறோம். எல்லா சமுதாயத்துக்கும் வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம். அந்த வழிபாடில் வந்து யாருமே தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக கொண்டு போனால் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும். ஈத் பெருநாள் ரமலான் நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஈத் பெருநாளோட தொழுகை வந்து மலை மேல் உள்ள ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவர்களுடைய பாத்தியப்பட்ட இடத்தில் நெல்லித்தோப்பில் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளாக இந்த தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்போ 8வது தலைமுறை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது நாங்களும் வட்டம் உங்களுடைய பேட்டியில் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு ஒவ்வொரு டீப்பும் நம்ம போகும்போதெல்லாம் பல இணையர்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அவுலியாக்களும் அல்லாவும் காப்பாற்றி தருமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாத்துக்கும் நிறமான நல்வாழ்த்து தெரிவிக்கிறோம். செயலாளர் பேசுவார். ஈதுல் ஃபித்ரு ரமலான் சிறப்பு தொழுகை இன்று உலகம் முழுவதும் உள்ள உலக நாடுகள் அனைவரும் முஸ்லீம்களும் இன்று கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த சிறப்பு தொழுகையானது 1 மாத காலமாக காலை முதல் மாலை வரை நோன்பு இருந்து தண்ணீர் கூட அருந்தாமல் இறைவனுக்காண்டி பிரார்த்தனை செய்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும், முக்கியமாக இந்த இந்தியாவில் வாழக்கூடிய மக்களும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒற்றுமையுடன் மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று எந்த ஒரு நோக்கம் இல்லாமல் இறைவனிடம் நாங்கள் இந்த 1 மாத காலமாக பிரார்த்தனை செஞ்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் வந்து இன்று திருப்பரங்குன்றம் மலைமேல் உள்ள ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா தர்கா பள்ளிவாசல் நிலைய நெல்லித்தோப்பில் ஆண்டாண்டு காலமாக நடைபெற்றிருந்த சிறப்பு தொழுகை இன்றும் அந்த சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான மக்கள் அதில் கலந்து கொண்டு இந்த சிறப்பு வழிபாட்டு தொழுகையை இன்று நாங்கள் தொழுகை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இன்னும் வரக்கூடிய காலங்களிலும் இதே மாதிரி ஒரு ஒற்றுமையுடனும் சீரும் சிறப்புமாக இந்த தொழுகை நடக்க வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். எனது தொப்புள் கொடி உறவுகள் மற்ற சகோதரர்கள் அனைவருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்களுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் 21/3/2026 சனிக்கிழமை நமது திருப்பரங்குன்றம் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா தர்கா பள்ளிவாசலிலிருந்து ஈத்கா தொழுகை, பெருநாள் தொழுகை, ரம்ஜான் பெருநாள் தொழுகை மற்றும் ஹஜ் பெருநாள் தொழுகை இரண்டுமே மலையில் உள்ள நெல்லித்தோப்பு என்ற இடத்தில் 2 பெருநாள் தொழுகையும் மலையில் உள்ள நெல்லித்தோப்பு என்ற இடத்தில் வழக்கமாக நடைபெறுவது வழக்கம். கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கத்தில்
எந்த விதமான இது இல்லாமல் இங்கே உள்ள பொதுமக்களும் நல்லபடியாக எங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் கூறி அனுப்புவாங்க, வருவாங்க. இந்த வருஷம் அது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நாங்கள் இப்போ மேலே தொழுகைக்கு போகும்போது காவல்துறையினரால் நாங்கள்லாம் வந்து பேர் கொடுத்து தான் போகணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் எங்களை கொஞ்சம் நிப்பாட்டினாங்க. அது வழக்கத்தில் இல்லாத புதுசாக ஒரு உருவாக்குற மாதிரி இருந்ததுனால நாங்கள் சிறிது நேரம் தொழுகைக்கு தடைப்பட்டோம் அனைவரும். அதனால் பெரிய ஒரு வருத்தமான ஒரு செய்தியாகவே இது இருக்குது. இதன் மூலியமாக தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் தெரிவிக்கிறது, எங்களை ஜமாத் சார்பாகவும் என் சார்பாக தெரிவிக்கிறது. வரும் காலகட்டங்களில் இது போன்ற ஒரு நல்ல 30 நாள் நோன்பு இருக்கிறோம். நாங்கள் எல்லாருக்காண்டியும் இங்கே உலக மக்கள் அனைவருக்காண்டியும் நாங்கள் துவா செய்கிறோம். அந்த அளவுக்கு நோன்பு இருக்கிறோம். இந்த சின்ன ஒரு விஷயமா தடைப்பட்டதுனால, நல்ல நாள் தடைப்பட்டதுனால மிகவும் வருத்தம் அளிக்கிறது. பல விஷயங்களில் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு உறுதுணையாக கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இனி வரும் காலகட்டங்கள்லையும் இது மாதிரி நிகழ்வுகள் இல்லாமல் அரசும் சரி மற்ற அதிகாரமும் சரி ஒத்துழைப்பு தந்து நல்ல நிகழ்ச்சிகளை நல்லபடியாக நடத்தணும். வழிபாடுன்றது ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் முக்கியம். எல்லா சமுதாயத்துக்கும் வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம். அந்த வழிபாடில் யாருமே தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக கொண்டு போனால் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்குன்றதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா திருப்பரங்குன்றம் அவருடைய பாத்தியப்பட்ட இடத்தில் ஈத்கா திடலில் கிட்டத்தட்ட 800 ஆண்டு காலமாக எங்களுடைய முன்னோர்கள் இந்த தொழுகை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். குடும்பமாக எல்லாம் போய் சேர்ந்து தொழுவோம். தொழுதே தர்காவில் போய் ஜியாரத் பண்ணிட்டு இறங்கி வருவோம். வேலை போய் ஜியாரத் பண்ணிட்டு இறங்கி வர்றதுக்கு 2 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் போய் வீட்டில் சாப்பாடுலாம் சாப்பிடுவாங்க. இது வளமுறையாக நடந்துகிட்டே இருந்தது. அப்போல்லாம் இங்கே உள்ள மக்கள் இந்து முஸ்லீம் எல்லாமே ஒற்றுமையோடு எல்லாமே செயல்பட்டு நல்லபடியாக தான் வந்தது. எல்லா இதுலேயுமே சந்தனக்கூடு, பக்ரீத்து, ரம்ஜானு எதுனாலுமே சரி உடனே போலீஸ் வந்துடுது. என்ன செய்கிறீங்க, பக்ரீத்துக்கு என்ன பண்ணுறீங்க, ரம்ஜானுக்கு என்ன செய்கிறீங்க, நீங்கள் எத்தனை பேர் போவீங்க, இப்படியே இப்போ ஃபோன் இதுக்கு மொபைல் இருக்குது. அப்போ மொபைல் கிடையாது, நேரடியாக வருவாங்க. என்ன நீங்கள் போக நாங்கள் சொல்லிடுவோம். 10-30 பேர் வருவாங்க, 4 பேர் வருவாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டருங்கிறது 10 இன்ஸ்பெக்டர் பேசுகிறாங்க. இப்படியே 10 இன்ஸ்பெக்டர் போய் நீங்கள் மலைக்கு எத்தனை பேர் போவீங்க, எப்போ போவீங்க, இல்லை நீங்கள் தொழுகை முடிச்சு எப்போ வருவீங்க, இதெல்லாம் நாங்கள் நோன்பு வச்சு எல்லாம் பண்ணி ஒரு நிம்மதியாக போய் தொழுக முடியல. இன்றைக்கி காலையில் நடந்தது எல்லா பத்திரிகையாளருக்கும் தெரியும், பொதுமக்களும் தெரியும், இஸ்லாமிய மக்களும் தெரியும். எங்களை ஒரு குற்றவாளி மாதிரி பேரை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாமே லோக்கலில் உள்ளவங்க, பங்காளிகள், அக்தார்கள் தான். வெளியூர்காரங்க வராங்க, பேர் வாங்கிக்க. அதே சைட்லேருந்து கேரளாக்காரங்க வராங்க, அவங்கள்ட்ட பேர் வாங்கிக்க. நான் தான் சொல்லுவேன், நான் தலைவர் என் மேலே போட்டுக்க, என் பேரை போட்டுக்க. அவங்க ஆளுகளில் பேர் கால் பண்ணிங்கன்னா இந்த ஏசி மேடம் ஒரே இதாக அனுப்ப முடியாது, வைக்க முடியாது. இவங்களாம் ஒரு சட்டத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. அங்கே சிவன்ராத்திரிக்கு மட்டும் விடிய ஆள் அனுப்பிச்சிருக்காங்க. யாரையும் நோட்டில் எழுதலை, என்ட்ரி பண்ணலை, எல்லாம் இல்லை. எங்கள் சந்தனூரத்துக்கு 10-50 பேர் அனுப்புவேன்னு சொல்லி காலையிலேருந்து ஒரே வாக்குவாதம் பண்ணி இந்த வட்டம் சந்தனூருக்கு மக்கள் மேலே அனுப்பாமையே எல்லாம் பண்ணிட்டாங்க. எங்கெல்லாம் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. வந்தவங்கலாம் மேலேயே போக முடியல, பாவாடை துவா பண்ண முடியல, வைக்க முடியல, அப்படி ரொம்ப வகுத்தறிச்சலாகவும் ரொம்ப வருத்தப்பட்டு போனாங்க. அதனால் இதெல்லாம் நான் இந்த செய்தியை தமிழ்நாடு அரசுக்கு மீண்டும் இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மீண்டும் இந்த ஆட்சிக்கு உடனே எங்களுக்கு ஒரு முதல்ல இது தீர்வு காமிக்கணும். பள்ளிக்கு ஏற்றாமல் ஒரு காவல்துறை எடுக்கணும். அவங்க இங்கே உட்காந்துக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம். ஒரு சுதந்திர கொடிக்கு ஏற்றுறதுக்கு பைப் பண்ணோம்னா என்ன பைப் பண்ணுறீங்க, எதுக்காக பண்ணுறீங்க? ஒரு குழாயை மாட்டினோம்னா மேலே பாங்கு கொடுக்குற குழாயை மாட்டு ரிப்பராகி பிடிச்சி மாட்டோம்னா என்ன செய்கிறீங்க? எல்லாமே டார்ச்சர் எங்களுக்கு. அதனால் தயவுசெய்து இதை நான் அரசாங்கத்துக்கு ஒரு இந்த தீர்மானத்தை கவர்னர் தீர்மானமாக கொண்டு போகிறேன். இதை கவர்மெண்ட் அரசாங்கம் பார்க்கணும். எங்களுக்கு அரசியல் தலைவர்கள் இருக்கவங்க எல்லாமே எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டி எங்களுடைய பழைய மாதிரி நாங்கள் பழைய முறை எப்படி நாங்கள் நடத்தியிருந்தோமோ, சந்தன கூடவோ ரம்ஜானோ எல்லாத்தையும் எங்களுக்கு பலபடியும் நடக்கிறது. எங்களுக்கு ஒரு முதல்ல இது தீர்வு காமிக்கணும். அதனால் நாங்கள் எப்போயுமே இந்து முஸ்லீம் மக்கள் எப்போயுமே ஒற்றுமையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஒற்றுமையை அப்படி தொடரணும். தயவுசெய்து இது அரசாங்கம் தான் இதுக்கு வழி பண்ணி எங்களுக்கு பலபடியாக எங்களுடைய உரிமைகளை மீட்டு தர முடியும் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
அறக்கலகம் ஒருங்கிணைக்கும் வழக்கறிஞர் சே வாஞ்சிநாதன் எழுதிய திருப்பரங்குன்றம் தீர்ப்புகளும் வரலாற்று உண்மைகளும் நூல் வெளியீட்டு விழா மார்ச் 21 மாலை 5 மணி சென்னை பத்திரிகையாளர் மன்றம். நூல் வெளியீட்டு உரை கலைமாமணி சுகி சிவம், சிந்துவெளி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் IAS, மேனாள் நீதிபதி ஹரி பரந்தாமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிஜாமுதீன், மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ். அனைவரும் வருக.